தேவனுடைய செயல்கள். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாய் இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். பிறருக்கு உதவி செய்ய தங்களுக்கு விருப்பம் இருப்பதாகவும், ஆனால் அதை எந்த வழியில் செய்வது என்று தங்களுக்கு தெரியவில்லை என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். சாலமோன் இவர்களுக்கும் பதில் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் என்பதே சாலமோன் இவர்களுக்கு சொல்லும் பிரதியுத்தரம். மனுஷனுக்கு அநேக காரியங்கள் தெரியாது. மனுஷனால் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளவும் முடியாது. மனுஷன் ஞானத்தில் குறைவுள்ளவன். மனுஷனுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தமும் தெரியாது. அதை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதும் தெரியாது. தேவனே எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனாலும் தேவனுடைய செயல்களை மனுஷனால் அறிய முடியாது. மனுஷனுடைய அறியாமையை சாலமோன் 2 எடுத்துக்காட்டுகளால் விவரிக்கிறார். அவையாவன: நமக்கு ஆவியின் வழி இன்னதென்று தெரியாது. ஆவி என்பதற்கு காற்று என்று பொதுவாக பொருள் சொல்லலாம். காற்று எந்த திசையில் அடிக்கிறது என்பதும், எந்த திசையில் இருந்து வருகிறது என்பதும், எந்த திசையை நோக்கி போகிறது என்பதும் நமக்கு தெரியாது. ஆனாலும் நாம் காற்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலில் பிரயாணம் பண்ணுகிறவர்கள் காற்று அடிக்கிற திசைக்கேற்ப பாய்மரத்தை விரித்து கட்டுகிறார்கள். தங்களுக்கு சாதகமான காற்று அடிப்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதுபோலவே நாமும் நம்முடைய கடமைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாத வேளை வரும் என்று எதிர்பார்த்து பிறருக்கு உதவி புரிய வேண்டும். கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்று நாம் அறியாதிருக்கிறோம். மனுஷருடைய ஆத்மாவை பற்றி நம்மால் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதும், நம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவாத்மாவாக வைத்திருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும். அவர் நமக்கு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார் என்பதும் தெரியும். ஆனால் நம்முடைய சரீரத்திற்குள் நம்முடைய ஆத்மா எவ்வாறு பிரவேசித்தது என்பது நமக்கு தெரியவில்லை. நாம் எப்படி இயங்குகிறோம் என்பதும், நம்முடைய உயிர் எப்படி இயங்குகிறது என்பதும், நம்முடைய ஆத்மா நமக்குள் எப்படி கிரியை நடப்பிக்கிறது என்பதும் நமக்கு தெரியவில்லை. இவை நம்மால் அறிந்து கொள்ள முடியாத இரகசியமாய் இருக்கிறது. நமக்குள் இருக்கும் நம்முடைய ஆத்மாவை நாம் அறிந்து கொள்ள முடியாத இரகசியமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவையே நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகிறது. அது உருவாகும் விதம் என்னதென்று நாம் அறியாதிருக்கிறோம். ஆனால் கர்ப்பத்தில் கரு உற்பத்தியாகிறது. தேவனுடைய அற்புதமான கிருபையினால் கர்ப்பவதியின் வயிற்றில் கரு உருவேற்கப்படுகிறது. அதை விவரிக்க நம்மால் முடியவில்லை. கர்ப்பவதியின் வயிற்றுக்குள் சிசுவின் சரீரமும் ஆத்மாவும் எவ்வாறு ஒன்று சேருகிறது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த இரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்ப்பவதியின் வயிற்றில் இருந்து பிறக்கும் குழந்தையை அங்கீகரிக்கிறோம். குழந்தையின் மூலமாய் வருகிற சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிறோம். தேவன் பெரியவர். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிற நாம் கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்திருக்கும் போது நாம் ஏழைகளுக்கு சிறிய உதவிகளையாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் பிறருக்கு உதவி புரியும் போது அதை சந்தோஷமாய் செய்ய வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார்.